ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டியிருக்கணும், கூட்டாதது தவறு தான். அது இவங்க கணக்கு போட்டது சோலோவா ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. சிவகுமார் ஸ்னப் பண்ணிட்டார். சிவகுமாருக்கு கர்நாடகாவுக்குள்ள விஜய் ஒரு அரசியல் சக்தி அல்ல. விஜய் அவமானத்தான் படுத்துறாரு. கர்நாடகா ஓட்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அல்ல விஜய். அந்த ஓட்டர் ஏன் ஓட்டர்ஸ் ஏன் பின்னாடி நிற்பாங்கிறாரு. அந்த ஓட்டர்ஸுக்காக நான் நிற்கிறேன், அவனுக்காக நிற்கிறேன், ஏன் பின்னாடி நிற்கிறான்னு இஷ்யூ பேஸ் தான் நிற்கிறாரு. இதுல விஜயை அவமானப்படுத்துற மட்டும் இல்ல, ராகுல் காந்தியை சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இந்த விஷயத்துல நாட் ஓன்லி டிஎம்கே எடப்பாடியும் இறங்கி அடிச்சாரு, இன்னொரு பக்கம் அன்புமணியும் இறங்கி அடிக்கிறாரு. அன்புமணி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தை அணுகுறது சரின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஏன் ஆல் பார்ட்டி மீட் கூட்டலாம், என்ன ஈகோ தடுக்குதுன்ட்டுலாம் மிக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டியிருக்கணும், கூட்டாதது தவறு தான். அது இவங்க கணக்கு போட்டது சோலோவா ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. சிவகுமார் ஸ்னப் பண்ணிட்டாரு. சிவகுமாருக்கு கர்நாடகாவுக்குள்ள விஜய் ஒரு அரசியல் சக்தி அல்ல. விஜய்க்கு ராகுலுக்கு ஒரு அரசியல் சக்தின்னு சொன்னா சிவகுமாரை நீங்க கண்டெயின் பண்ணணும். ராகுலால கண்டெயின் பண்ண முடியாது, கண்டெயின் பண்ண வேண்டிய அவசியமும் ராகுலுக்கு இல்ல. அவசியமும் இல்ல, இன்னொன்னு கண்டெயின் பண்ற அவசியம் இல்ல, வீக்கானாலும் கிடையாது, அவசியம் இல்ல அவருக்கு. இங்கேயே தமிழ்நாட்டுல தான் ஸ்ட்ராங் நினைக்கு. இப்போ நீங்க வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து டிவிகே கவர்மெண்ட் கொண்டு வராங்கன்னா அவங்களுக்குள்ளே காங்கிரஸையும் மற்ற கட்சிகளையும் ரீட்டைன் பண்ணணுங்கிற நோக்கம் தெளிவா இருக்கு. இப்போ அன்புமணி வந்து விஜய் எப்படி டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரா? ஃப்ரெண்ட்லியா போகணும்னு நினைக்கிறாரா, இல்ல கொஞ்சம் அடிச்சு தட்டி வைக்கணும்னு நினைக்கிறாரா? சம்டைம் சாஃப்டா டீல் பண்றாரு, சம்டைம் அக்ரெசிவா. அன்புமணி விஜய் திருமாவளவன் அரசியல்ல திருமாவளவன் ஜெயித்திருக்கிறார். எந்த இடத்துல அன்புமணி தோத்தாருன்னு நினைக்கிறீங்க? அன்புமணிக்கு வந்து இந்த அரசுக்குள்ள உள்ள நுழையக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்தது, தப்பு இல்லை. அவங்க அதிகார மட்டத்துக்குள்ள ரொம்ப நாள் அவுட் ஆஃப் பவர்ல இருக்கிறாங்க, வித்தின் த பவருக்குள்ள வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ அதுக்குள்ள சில நட்பு வளையங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் ஓடுது. திருமாவளவன் இன்டைரக்டா அதுக்கு எதிரான ஒரு அரசியலை பண்றாரு. அப்போ திருமாவளவன் அரசியலுக்கு மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் இதன் மூலமா இன்னொரு சப்போர்ட் காங்கிரஸ்ல இருந்து வருது. ஸோ இந்த அரசியல் இது 2 versus 4ங்கிறது 5 versus 4 ஆகி 2ம் 5ம் சேர்ந்து தாவேக்காவுக்குள்ள அரசியல் பண்ணி அன்புமணிய தூரத்துல வைக்கக்கூடிய ஒரு இதை திருமாவளவன் எஃபெக்டிவா பண்ணிட்டார். இப்ப நீங்க திருமாவளவோட இந்த அரசியல் வந்துறது, ராமதாஸ் அரசியலை க்ளோஸ் பண்ணது திருமாவளவனுக்கு பங்கு பெரும்பங்கு. அன்புமணிக்கு கம்பல்ஷன். அவர் அரசியல் ரீதியா நின்று சாதிக்கணும்னு சொன்னா அவருக்கு சகோதரிய கட்சியில கொண்டு வராரு, சகோதரிக்கு மகனை கட்சியில கொண்டு வராரு, தன்ட்டு கட்சியை அவர் இஷ்டம் போல எடுத்து கொடுத்துருவாரு ராமதாஸ்ங்கிறதுல. அன்புமணி சரியான ஒரு வீகம் எடுத்து 2 பேரும் சேர்ந்து நின்னா 30 சீட்டு வந்திருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. 18 சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கி அவர் வந்து நான் தான் பாமக, ஒரே பாமக நான் தான், டாக்டர் ராமதாஸ் அரசியல் சக்தி அல்ல, ஸ்டேச்சர் இருக்கலாம், அரசியல் சக்தி அல்லங்கிறத அன்புமணி நிரூபிச்சிட்டாரு. ஸோ இந்த அன்புமணி இதை நிரூபிக்கிறதுக்கு திருமாவளவனுக்கு அரசியலும் துணை நின்றுது. திருமாவளவன் ஸ்டாலின்ட்ட பவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு. பாஜக கூடயும் பாமக கூட நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு. இதற்கிடையில பாமக பிளவுபட்ட பிறகு செல்வ பிறந்தை போன்றவங்கெல்லாம் வந்து ராமதாஸுக்கு ஒரு 7-8 சீட்டு கொடுத்து வச்சுக்கலாங்கிற ஒரு சூழல் அவங்க இருக்கும்போது திருமாவளவனும் வன்னி அரசும் பவர் பார்ட்டிஸ் பண்ணி எந்த ரூபத்திலையும் பாமக இது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட்டணி அரசியல் போகக்கூடிய கட்சியான பாமகவில் டாக்டர் ராமதாஸை டிஎம்கே அகாமடேட் பண்ணல. ஒருவேளையில அது இன்டைரக்டா அன்புமணிக்கு நல்லதுதான். ஆனா ராமதாஸை வீழ்த்திட்டு திருமாவளவன் ஒரு காலகட்டத்தில் திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற ராமதாஸ் வந்து வெளியே தள்ளிட்டார். திருமாவளவனையும் கிருஷ்ணசாமியும் திமுக கூட்டணி பலமா தான் இருக்குதுன்னு காலையில பேசின முரசொலியில் அறிக்கை விட்ட கருணாநிதி சாயங்காலம் திருமாவளவனையும் புதிய தமிழர் கிருஷ்ணசாமியும் புறக்கணிச்சுக்கிட்டு ராமதாஸுக்கு 8+1ட்டார். ஸோ அந்த இதுக்கு திருமாவளவன் பழிவாங்கும் விதமாட்டு அவர் ராமதாஸை ஸ்டாலின் பக்கமே வரவிடாம அரசியல்ல வந்து துறவரம் பண்ணக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் பண்ணிட்டாரு. உண்மை, நம்ம இது வந்து ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர் நுணுக்கமா ஒரு அரசியலை சாதிச்சிருக்காருன்னா நம்ம சாதிச்சதை தான் சொல்றோம்.
ஓகே. அதே வேலையை வந்து அவர் இங்கேயும் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனா இங்க இப்போ ஒரு விஜய தொடர்ந்து திருமாவளவன் கிரிட்டிசைஸ் பண்றாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா விஜய் வந்து அன்புமணி கார்டை ஓபன் பண்ணலாம்னு ஒரு எண்ணம் வரும் தானே? நடக்கலையே அது, ஓகே. நடக்கலையே, நடக்க விடாம அவரு பண்றாரு. இப்ப அவரை மீறி இப்போ காங்கிரஸும் வந்து இந்த இடத்துல திருமாவுக்கு பேக் போனா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? அதுதானே நமக்கு இவரு மாணிக் தாகூர் அன்புமணி மோதல் அதைத்தானே காட்டுது. அன்புமணி ராகுலே அடிச்சிட்டாரு. ஸோ இந்த இந்த இதுக்குள்ள திருமாவளவன் காய் நகர்த்துறாரு, நுணுக்கமா அரசியல் பண்றாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. காயினா திருமாவை நகர்த்துறாரா காங்கிரஸ் நகர்த்துதா? எனக்கு அதுதான் கேள்வி. இந்த அலைன்ஸை கட்டி காக்குறது திருமாவா இல்ல காங்கிரஸா? காங்கிரஸ் தான் எஃபோர்ட் போட்டு இந்த அலைன்ஸை வந்து இல்ல, காங்கிரஸ் உருவாக்குன அரசு தான், ராகுல் காந்தி உருவாக்குன அரசு தான். ராகுல் காந்தி தான் ஐயுஎம்எல் நேஷனல் லீடர்கிட்ட பேசினாரு, சிபிஐ நேஷனல் லீடர் பேசினாரு, மல்லிகார்ஜுன கார்கே மூலமா திருமாவளவன்கிட்ட பேசினாரு. அவருக்கு 5 கொடுத்து இந்த 8 வாங்கி கொடுத்தது ராகுல் காந்தி தான். இது ராகுல் காந்தி நிறுவன ஒரு அரசு தான். ஆனா என்னோட பார்வை ஸ்டாலினை தோக்கடிச்சது விஜயும் எடப்பாடி பழனிசாமியும். ஸோ விஜய் தலைமையில என்டிஏ தான் பண்ணிருப்பாங்க. அதுதான் நியாயம், தார்மீகம், ஒரு தர்மம். நீங்க முறைகேடான ஒரு அரசியல், பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில பச்சவந்தித்தனம், சுயநலம், சந்தர்ப்பவாதம், பல்டி எல்லாத்துக்குமான ஒரு அரசை ராகுல் நிரூபிட்டார். அவர் கட்சி இடம்பெற்ற ஒரு கூட்டணி அரசுங்கிறது ராகுலுக்கு ஒரு வெற்றி தான். பட் இது வந்து தார்மீக அடிப்படையில அறம் சார்ந்த அரசு அல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு படுதோல்வி அடைஞ்சவங்க. மிச்ச சொச்சம் ஸ்டாலின் முதல்வர்னு 8க்கு 6 விடுதலை சிறுத்தைகள் அவுட்டு, 27க்கு மாணிக் தாகூர் இன்னைக்கு நியமன தலைவராக இருக்கக்கூடிய கட்சி 27க்கு 22 அவுட்டு, 27க்கு 22 தோத்துக்கிட்டு, 8க்கு 6 தோத்துக்கிட்டு, 5-2ன்னு சொல்லி ஸ்டாலின் முதல்வர்கள் ஜெயித்துக்கிட்டு ஒரு முறைகேடான, லீகலி கரெக்ட், அதை நான் மறவரில் எண்ணிக்கை தான், தார்மீக நெறிக்கு உட்படாத ஒரு அரசை அமைச்சிட்டாங்க. அதுதான் என்னோட பார்வையில இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு மக்களவை தேர்தலில் மக்களால் இவங்களோட பல்டி அரசியலுக்கு தமிழக மக்கள் மக்களவை தேர்தலில் படு அடி கொடுப்பாங்க. காங்கிரஸ் விசிகாவுக்கெல்லாம் நான் உறுதியாக நம்புறேன். அதுவும் விசிகாவுக்கு வந்து அவங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் வீக்காக தான் இருக்கதாட்டு நான் உணர்றேன். திமுக சார்பில் கொளத்தூர் தொகுதியில சில சந்தேகங்கள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக வாக்குப்பதிவுல ரீகவுண்ட் நடைபெற்றது. அதுல வந்து இப்போ திமுக சார்பில் குற்றம் சாட்டியிருக்காங்க, இதுல நிறைய முறைகேடுகள், பிரச்சனைகள் நடந்திருக்கு, நாங்க தேவைப்பட்டா நீதிமன்றத்தை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவுல ஒரு சார்ஜை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா இல்ல ஜஸ்ட் ஒரு அலிகேஷன் அப்படிங்கிற லெவல்ல அது நின்றுமா? அதாவது ஸ்டாலினோட தோல்விங்கிறது யாராலும் ஜீரணிக்க முடியல. இப்படி நடந்திருக்குமா, இந்த மாதிரி இதாக இருக்குமாங்கிறதான் எல்லாரோட இது. அது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருமே ஸ்டாலின தோல்வி வந்து அதிர்ச்சி தான். யாரும் அதை விரும்பலை. அந்த சூழ்நிலையில் திருச்சியில் இடைத்தேர்தல் வந்தால் ஸ்டாலின் வெற்றி பெற்றுவாருங்கிற ஒரு சூழல் கூட அன்னைக்கு இருந்தது. இப்போ அது எல்லா காயமே ஆறுங்கிற மாதிரி நாட்கள் ஆகி அது அதோடைய அந்த வீரியம் வந்து தோத்ததுமே ஸ்டாலினுக்கு மேலே மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிம்பதிங்கிறது வந்து பற்பல இஷ்யூவில் அதோட திசை மாறுது. இப்போ இப்படி ஒன்று திமுக எடுத்திருக்கிறாங்க. ஒட்டோர் மேபி அவங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்தை அணுகும் போது தேர்தல் ஆணையம் அதற்கு தக்க பதிலை சொல்லுன்னு நினைக்கிறேன். நேற்று தினம் நான் தமிழக முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் போய் சந்தித்தோம். நான் என் நண்பர்கள் எல்லாம் போய் சந்தித்து தயாநிதி மாறன் உடன் இருந்தார். தத்துவமேதை டி.கே. சீனிவாசன், பழைய ஒரு திராவிட இயக்க மூத்த தலைவர், அவரோட சன் டி.கே. இளங்கோவன், அவர் ராஜ்யசபா உறுப்பினர், எல்லாம் பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடியவர் தான், அவரு கூட இருந்தார். ஆர்.எஸ். பாரதி, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் சில பொதுவான அரசியல் விஷயங்களை பேசிட்டு வந்தேன். அவர் தோத்தது வந்து எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான். அவர் தோற்றிருக்க கூடாதுங்கிறதான் எல்லாரோடைய ஒரு பார்வை. இப்போ பல பிரச்சனைகளை நாம் அவர்கிட்ட பேசிட்டு வந்தோம். குறிப்பாக என்னோட ஒரு கருத்தாக இதை சொன்னேன். இது ஏற்காடு தேர்தலோட கலைஞரோட நடவடிக்கையை சொன்னேன். ஏற்காடு தேர்தலோட கலைஞர் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராட்டு அனைத்து கட்சிகள் ஆதரவையும் கேட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு போராட்டம், காவிரி போராட்டத்தில் அனைத்து கட்சி தோழர்களும் கலந்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே அதை காமன் கால், ஏற்காடு தேர்தலில் கலைஞர் எடுத்த ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்கலாமேங்கிற ஒரு கருத்தை நாம் முன் வச்சேன். அவர் வந்து புன்முறலோடு கேட்டுக்கிட்டாரு. இன்னும் பல கருத்துக்களை அவருடன் பரிமாறிட்டு வந்தேன்.
பட் அதே வேளையில் இந்த இது ஹெவியா நேற்று தான் போயிட்டு இருந்தது. இதை பற்றி அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை. அது சட்டம் என்ன பண்ணுதோ அது பண்ணட்டு சட்டப்படியான இதுகளை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அணுகலாம். அவங்க ஒரு ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளப்பிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போவாங்களாங்கிறதுல இல்ல அவங்க சந்தேகமா இல்ல, முக்கியமான சில விஷயங்களை சொல்றாங்க. 30% மிஷினுக்கு மேல போதுமா அதை வந்து பாதுகாக்கலாம், அதுல உள்ள சீல்கள் வந்து புதுசா இருக்கு, அதுல உள்ள அட்ரஸ் வந்து புதுசா எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆதாரத்தோட அவர் குற்றம் சாட்டுறாரு. நிச்சயமா அப்படி இருக்கும்னா அவங்க நீதிமன்றத்தை அணுகலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக அவங்களுக்கு ஒரு உண்மையிலே அந்த இது வந்து எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சட்டமும் நீதித்துறையும் தான் அதற்கு வெளிச்சம் காட்டணும். எப்படி இருக்குது உண்மை நிலைமை என்னங்கிறது நீதிமன்றத்தில் தெரியும். அதுக்கு அவங்க வந்து நீதிமன்றத்தை அணுகணுங்கிறது என்னோட பார்வை. ஓகே, ஆனா இப்போ சென்னை சோன் ஃபுல்லாவே விஜயோட அலை ஹெவியா வீசி இருக்கு. அதனாலதான் வேட்பாளர் யாருன்னே தெரியாம எல்லா தொகுதியிலையும் விஜய் கட்சி ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஆனா இப்படி இருக்க சூழல்ல இவங்க ரீகவுண்ட் கேட்டு அதுல அகைன் டிவிகே சரியான முறையில தான் ஜெயிச்சிருக்கு, விஎஸ் பாபு தான் ஜெயிச்சதுன்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஒரு செட்பேக் தானே, தோல்வியை மறுபடியும் ரிமைண்ட் பண்ற மாதிரி ஆகும்ல. அது உங்களுக்குள்ள சந்தேகத்துக்கு பிரேமா பேசி இருந்தா நீதிமன்றத்துக்கு போங்க அல்லது விட்டுருங்க, அவ்வளவுதான். இது அவங்க தான் முடிவு எடுக்கணும். நாம என்னோட பார்வை வந்து சென்னையில அதிமுக ஒரு ஃபைட்டை கொடுக்காதது வந்து தாவேகா எழுச்சிக்கு ஒரு காரணம். இப்போ நீங்க விழுப்புரம் சிதம்பரத்தில் பாமக ஒரு சைடு விசிகா ஒரு சைடு இருக்கும்போது வந்து ஒரு டஃப்பான ஃபைட் இருக்கும்போது அங்க தாவேகா வந்து 3வது போயிட்டு, விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேகா 3வது போயிட்டு திருமாவளவனோட அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஒரு பதற்ற தன்மைக்கும் அது ஒரு காரணம். திமுக வந்து வெற்றி பெற்ற தாவேகா அணிக்கு வருவாங்களா, தாவேகாவை தோக்கடிக்கிறதுக்கு மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து கலைஞர் எல்லாரும் சேர்ந்தா தோக்கடிச்சுக்கலாம்னு சொல்லுவார் இல்லையா, அந்த ஒரு முடிவுக்கு போவாங்களா? கண்டிப்பா தோல்வியடைஞ்சு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் வெற்றி பெற்றவங்களை தோக்கடிப்பாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் சிதம்பரத்துல தாவேகாவுக்கு செல்வாக்கு ரொம்ப கீழே 3வது இடம் தான். எடப்பாடி, ஸ்டாலின், தாவேகாங்கிற விஜயங்கிற லெவல் இருக்கனால அவரு திமுகவுக்கு ஆதரவான சில பேச்சுகளை பேசிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அங்க வந்து டஃப் ஃபைட் இருந்தது, தாவேகாவால நுழைய முடியல. இங்க அதிமுக பாஜக கூட்டணியும் சரியா ஒர்க் அவுட் ஆகாம கீழே போகும்போது இந்த பகுதியில் வந்து தாவேகா எழும்பி வந்துட்டதா தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஏடிஎம்கே ஒருவேளை இங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருந்து அண்ணாமலை தலைமை ஏற்று அந்த கூட்டணி பலமா இருந்துன்னு சொல்லியிருந்தேன்னா அது இருமுனை போட்டியாட்டே போயிருக்கும். இருமுனை போட்டிங்கிறது இல்லை, எடப்பாடியால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் சுமார் 150 தொகுதிக்குள்ள வந்ததுனால தான் தாவேகா அந்த தொகுதிகளில் எழும்பி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. அந்த இருமுனை போட்டி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விழுப்புரம், சிதம்பரம் போன்ற பகுதிகளில் தாவேகா 3வது இடத்துக்கு தான் இருந்தது. ஸோ இது வந்து அரசியல் சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் ஒரு புதிய கட்சியை நிர்ணயிக்குது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தாவேகாவுக்கு சென்னை போன்ற பகுதிகளில் ரொம்ப லகுவாக வந்தது. விழுப்புரம் போன்ற, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் சென்னையில் உள்ள அந்த ஃபைட்டே இல்லை, ஏறி போயிடலாங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே இல்லாமல் வன்னியர் வர்சஸ் பறையர், பாமக வர்சஸ் விசிகா, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிற அந்த சூழல் இருந்தனால அங்கே 3வது இடத்துக்கு போனதான் நான் கணிக்கிறேன். அப்போ விஜய்க்கு விழுந்த ஓட்டுகள்ங்கிறது விஜய் ஃபேவர் ஓட்டா இல்லாம வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படின்னு பாக்குறேன். ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே இந்த மாதிரி அடிப்படையில் வந்த ஓட்டா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை விஜயோட வெற்றி வந்து அண்ணாமலை அடுத்தால தான் 31 ஒரு சிஎம் கேண்டிடேட்டா வந்து எமர்ஜ் ஆகலான்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை தான் நினைக்கிறாருங்கிற போது அவர் அரசியலில் இருந்தவர், பாஜக தலைவராக இருந்தவர், மோடிக்கு செல்லப்பிள்ளையா இருந்தவர், அமித்ஷாவை பார்த்து பேசக்கூடிய அளவு சக்தி படைத்தவர், ஆல் இண்டியா இமேஜ் கொண்டவர், கேரளாவில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. பல வகையில் தமிழ்நாடு பாஜகவை தமிழிசை அம்மையார் காலகட்டத்தில் ஏதோ குறைஞ்ச விழுக்காட்டில் இருந்து பல மடங்கு இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்தவர். தமிழிசை அம்மையார் கோவப்படலாம், பட் உண்மைதான். நம்ம அதில் ஜாதி அடிப்படையெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழிசை அம்மையார் காலகட்டத்தில் பாஜகவில் இருந்து அதோட 3 மடங்கு பெருசா கட்சி பலத்தில் அண்ணாமலை இருக்காருங்கிறது தான் உண்மை. இது நம்ம மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜாதி மோடியோட செல்வாக்கு அண்ணாமலைக்கான செல்வாக்கு கிடையாதுன்ட்டு பலரும் சொல்றாங்க. இப்போ மோடி பிளஸ் அண்ணாமலை செல்வாக்கு தான், அதை அண்ணாமலையும் உணர்றாரு. அதனாலதான் மோடி கிட்ட அவரு கிளாஷ் பண்ணாண்டாம் 29லன்னு அவர் ஒதுங்குறாரு. ஸோ அவர் அண்ணாமலை அதுல ப்ரூடண்டா தான் போறேன். அவரோட அந்த ப்ரூடண்ட் அப்ரோச்சை மோடி பாராட்டுறாரு, அமித்ஷா பாராட்டுறாரு, நிதின் நாபின் சின்ஹா பாராட்டுறாரு,
இவர் சந்தோஷ் பாராட்டுறாரு, என் போன்ற மோடி லாயலிஸ்டும் அதை பாராட்டுறோம். அண்ணாமலை மேல பொறாமை கொண்டவங்க, பலகீனமானவங்க, செல்வாக்க இழக்க செய்தவங்க பொறாமையில பேசுவாங்க. அதுக்கு நாம பொறுப்பல்ல. மேலிட தலைவர்கள் அண்ணாமலை 29ல மோடி கிட்ட கிளாஷ் ஆகாதத ஓகேங்கிற லெவல்ல தான் பாக்குறாங்க, நல்லதுன்னு தான் அதை பாக்குறாங்க. நானும் மோடிஜி சைட்ல சொல்லும்போது அண்ணாமலை எப்படியாவது நம்மளை சபடேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு, ராகுல் ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இது பண்ண மாட்டாரு. மாநில அரசியல் அவரோட இது போயிட்டு போட்டு மக்களவை தேர்தலில் வரும்போது நமக்கு எதிராக போக மாட்டாருங்கிறதா நான் உறுதி கொடுத்துருந்தேன். இதுவரை அவர் எதிராக போகல. ஆதரவு வர்றதுக்கான முயற்சி கூட நம்ம பண்ணுவோம். ஆதரவு வராருங்கிறது அவரோட முடிவு. இப்போ அவர் கொஞ்சம் எதிர் திசையில ப்ரோ விஜயாட்டே தன்னோட நடவடிக்கைகளை வைக்கிறாரு. காக்கி பேண்ட், வெள்ளை சட்டு, ப்ரோ விஜயாட்டு வர்றாருன்னா, அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, சட்டமன்றம்னா 18 விழுக்காடு அந்த வாக்காளர்களும் தன்னோட லீடர்ஷிப்புக்கு வர்றதுக்கு இதானவங்க. அந்த ஓட்டுக்கள் எடப்பாடி சிஎம்னு தான் சிஎம் கேண்டிடேட்டா நிற்காதனால அதுல ஒரு கணிசமான பகுதி, ஒரு 10-12 விழுக்காடு விஜய்க்கு போயிட்டுன்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ தனக்கு வர வேண்டிய ஓட்டு, தான் முதல்வர்னு வரக்கூடிய ஓட்டு விஜய்கிட்ட இருக்கும் போது, விஜய் அரசுக்கு சிறு குழந்தைகள் நடைபெறும். எந்த பாயிண்ட்ல வந்து தனக்கு வர வேண்டிய ஒரு 10 to 12% ஓட்டு விஜய்க்கு போனதா அண்ணாமலை நம்புறாரு? எந்த பாயிண்ட்ல அது அவருக்கு அவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும்னு அவர் உறுதியா நம்புறாரு? அதுதாங்க அவர் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. அதைத்தானுங்க நான் சொல்றேன். இல்ல, எந்த பாயிண்ட்ல அவர் நம்புறாரு? அவர் நடவடிக்கை அதை காட்டுதுங்கிறதா நான் சொல்றேன். அவருக்கு நடவடிக்கை ப்ரோ விஜய் பண்றாரா இல்லையா? ப்ரோ விஜய் தான் பண்றாரு. சாஃப்டா டீல். அப்போ அந்த ஓட்டு தான் முதல்வர்னு வர வேண்டிய ஓட்டு தான் முதல்வரா நிற்காததுனால விஜய்க்கு போயிட்டு 31ல தனக்கு வருங்கிற ஒரு கணக்கு அவர் போட்டு போறாரு. அப்போ விஜய்க்கு இது மேட்டரே இல்லை. இப்போ வந்து அவரு ஆன்டி விஜய் பண்ணி அந்த விஜய் எதிர்ப்பு ஸ்டாலினுக்கோ எடப்பாடிக்கோ ஆதரவாட்டு ஆக்குறதுக்கு அவர் தயார் இல்லை. நீர்நிலைகள் 50% காணல, இவ்வளவு இருந்து இவ்வளவு காணலன்னு சொன்னா விஜயா குறை சொல்றாரு. பழைய கவர்மெண்ட் தானே குறை சொல்றாரு. அப்போ பழைய கவர்மெண்ட் மீண்டும் எமர்ஜ் ஆகக்கூடாதுங்கிற அளவுக்கு அந்த அரசியலை பண்றாரு. அதே வேளையில தான் முதல்வர்னு நிற்க முடியாம போன சூழ்நிலையில அந்த வாக்குகள் விஜய்க்கு போனதா அவர் கருதுறாரு. இதுதானே நம்ம பேச முடியும். இதை தாண்டி நீ என்ன எவிடன்ஸ் என்கிட்ட கேக்குறீங்க? கருதுறாரு, அதுல உண்மை இருக்கும் நம்புறீங்களா நீங்க? உங்களோட கணிப்பு என்ன? அந்த அவரு சிஎம்னு சொன்னா விழுந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு விழலையே. எடப்பாடி நீங்களே சொல்லியிருக்கீங்க, எடப்பாடிக்கு இந்த எலெக்ஷன்ல லாஸே இல்ல, அவருக்கு 1% கூட தான் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. லாஸ் இல்லைங்கிறது உண்மைதான். இந்த 18 விழுக்காடுல இருந்து கெயினும் வரலையே. அதான் பிஜேபியோட ஓட்ஸ் வந்து கெயின் ஆகல அப்படின்ற 38-41 தானே பேசினாங்க அமித்ஷா. 38 வரலையே, 27 தானே வருது. அப்போ அவருக்கு ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு. அண்ணாமலை மோடி தலைமையில் எடுத்த ஓட்டுல பெரும்பகுதி விஜய்க்கு போயிருக்கு. ஆந்திரா கர்நாடகா போச்சு, விஜய்க்கு போயிருக்கு. விஜய்க்கு தானே போயிருக்க முடியும். அப்போ அண்ணாமலையும் அந்த லாஜிக்கை தானே பார்ப்பாரு. ஸோ அண்ணாமலையும் லாஜிக்கலா தானே பார்ப்பாரு. கோயம்புத்தூர்ல 2வது இடம் வந்தாரு. தமிழிசை வந்து இது டெபாசிட் தான் வாங்கியிருக்காங்க. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தமிழிசைக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர்ல எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது, ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கு எவ்வளவு பெரிய ஓட்டு வந்தது. இந்த ஓட்டுகள் எல்லாம் எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்பர் ஆகல. அதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் இல்லாம அதை அசம்பிளியோட கம்பேர் பண்ணி பார்த்துட முடியுமா? அசம்பிளியோட கம்பேர் பண்ணுங்க, பண்ணாம போங்க, அது உங்க விருப்பம். அதுக்கு இதுக்கு எங்க போச்சுங்கிறதுக்கு நான் பேசுறேன். அது அசம்பிளியோட அது கம்பேர் பண்ண முடியாது. அசம்பிளி வேற, பார்லிமெண்ட் வேறன்னு சொல்லும்போது அந்த பார்லிமெண்ட்டுக்கு விழுந்த ஓட்டு அடுத்த தேர்தலில் இப்படி டிராவல் ஆயிருக்கு. அது அடுத்த அசம்பிளிக்கு தனக்கு வரும்னு அண்ணாமலை கருதுறாரு. அதுக்கு நம்ம அசம்பிளியில தனக்கு விழுந்த ஓட்டு, பாராளுமன்றத்தில் தான் தலைவராக விழுந்த ஓட்டு அசம்பிளியில விஜய்க்கு போயிருக்கு. அப்ப விஜய்க்கு ஆதரவா டிராவல் பண்ணா 31 எடுத்துடலாம் அவர் கணக்கு போடுறாரு. அப்ப விஜயோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணும்போது தானே அது திரும்ப அண்ணாமலை நோக்கி வரும். விஜய்க்கு சாஃப்ட் டவுன் எடுத்தா அது அவர் கணக்கு இப்படி எடுத்து போறாரு. நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு நீ கேட்டுங்க.